குழந்தைக்கு இந்த பால் குடுக்கறதுல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. கரெக்ட்டா அவங்களால குடுக்க முடியல. எனக்கும் நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். எதனால இவ்ளோ பிரச்சனை நம்ம இதுல இருக்குன்னு. ஒண்ணு மெயின் பிரச்சனை வந்து தூக்கம் நம்ம இதுல வந்து ராத்திரி ரொம்ப கம்மி. ஒண்ணு கரண்ட் கரெக்ட்டா இருக்காது. இல்லாட்டி ரோட்ல இருக்க ஹார்ன் சரியா அடிச்சுட்டு போவான். இல்ல கொசு தொல்லைகள் இருக்கும். இல்ல வீட்ல யாராவது டியூப் லைட் போட்டுட்டு இருப்பாங்க. டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நேரம் கெட்ட நேரத்துல பக்கத்துல படுத்துட்டு இருப்பாங்க. ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பெண்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இல்ல. அதுவும் குழந்தை பொறந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த பெண் ஒரு இயல்பான நிலைமைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா பால் வந்து அவங்ககிட்ட குறையாதான் இருக்கும். 2வது அது என்ன மாரி உணவு அவங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி. இந்த பழைய காலத்து உணவுகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்து அது செல்லுபடி ஆகுது. அந்த காலத்துல இருந்த பெண்களோட ஆரோக்கியம் வேற. இந்த காலத்துல இருந்த பெண்களோட ஆரோக்கியம் இந்த காலத்துல திருமணம் ஆகும்போது எல்லாரும் ஒரு 50 கிலோ தாண்டி தான் இருக்காங்க. அந்த காலத்துல திருமணம் ஆகும்போது 35, 36, 40 கிலோ கூட தான் இருந்தாங்க. சோ திருமணம் ஆகும்போது அந்த ஆரோக்கியமா இருக்கிற உடம்ப அப்படியே அந்த ஹார்மோன்ஸ்னால அப்படியே மாறி அவங்க 70 கிலோ, 80 கிலோ, 100 கிலோ வரைக்கும் கூட ஆயிடுறாங்க. அப்படி ஆகும்போது அவங்க உடம்பு வந்து என்ன உணவை எதிர்பார்க்குது? தேவையில்லாத உணவை தான் எதிர்பார்க்குது. அவங்க வந்து உடம்பு வந்து கொழுப்பு சத்துக்கள் நிறைய இருக்கனால மாவு சத்துக்கள் தான் நிறைய சாப்பிடுறாங்க. பசி அடங்குற மாதிரி சூழ்நிலை அவங்களை ஏமாத்திடுது இல்லையா? சோ குழந்தைகள் பிறந்த இருந்து முதல் 6 மாசத்துக்கு புரதச்சத்து தான் ஜாஸ்தி தேவை. மாவு சத்துக்கள் கம்ப்ளீட்டா குறைச்சுங்க. சுகரே எடுத்துக்காதீங்க. இனிப்பு பதார்த்தங்கள் சுத்தமா 100% கட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பால் நல்லா உண்டாகும். தூக்கமும் கரெக்டா இருக்கணும். கரெக்ட் நேரத்துல தூங்கணும். நல்லா இதுவா இருக்கும். எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. 8 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் கூட நீங்க வேலை செய்யுங்க. பட் உங்க தூக்க நேரத்துல நீங்க கரெக்டா தூங்கினீங்கன்னா தான் பால் கரெக்டா சுரக்கும். பால் கரெக்டா சுரந்துச்சுன்னா உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். பின்காலத்துல அதுக்கு வந்து பிசிஓடி, ஒபிசிட்டி, குழந்தையின்மை, எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இருப்பீங்க. உங்கள பலர் வந்து ஒரு ஆரோக்கியம் கம்மியா குழந்தை உண்டாகிறதுக்கே பிரச்சனையா இருக்கிற காரணம் அவங்க அம்மா செய்த சில உணவு தவறுகள். பின்ன நீங்க வளரும் போது 5 ஆண்டுகள் இருக்கிற உணவு தவறுகள் தான் பிரச்சனையா இருக்கு. நீங்க அதை செய்யாம இருந்து உங்க குழந்தைய நல்லபடியா பாதுகாத்துக்கோங்க. உங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.